ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். நிறைய பேருக்கு பாகற்காயை சமைச்சு சாப்பிடணுன்னாலே பிடிக்காதுங்க. ஏன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சுத்தமாக கசப்பே இல்லாமல் பாகற்காய் பொட்டுக்கடலையை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேங்க. அந்த பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா மெலிஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துருங்க. நான் பார்த்தீங்கன்னா பிஞ்சு விதைகளாக இருந்தனால லைட்டாக தான் அதில் விதைகள் இருந்தது. மற்றது எல்லாமே சதையை நல்லா மூடிட்டு இருக்குது. இந்த பாகற்காய் ரொம்ப இலசாக இருக்குது பாருங்கள். நடுவில் சதை எல்லாமே மூடிட்டு இருக்குது. இந்த மாதிரி விதைகள் எல்லாத்தையும் எடுத்துருங்க. முழுசாக இருக்கும் பொழுதே ஒரு அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நறுக்கிடுங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை போகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பாகற்காயோட ஈரப்பதத்திலே அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி செய்கிறதுனால பாகற்காய் சமைக்கும் பொழுது சுத்தமாக கசப்பு இருக்காது. நிறைய பேர் பாகற்காய் கசக்குது, அதனால தான் சமைக்கிறதும் இல்லை சாப்பிட்றதும் இல்லை இந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாகற்காயை திரும்ப செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கசப்பே இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு குழம்பு, பொரியல், வறுவல் எது வேணும்னாலும் நீங்கள் இது மாதிரி சமைக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த மஞ்சள் பொடியும் அந்த சால்ட்டும் பாகற்காயில் படணும். பாருங்கள், 2 சைடுமே நல்லா பட்டிருக்கு. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. அப்படியே இருக்கட்டும். பாகற்காயை சால்ட்டும் மஞ்சள் பொடியும் பெசரி ஊற விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் நல்லா கைகளை வச்சு ஒரு தடவை அப்படியே பெசரி விடுங்க. இது மாதிரி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாமே இறுவி வந்துடும். பாருங்கள், அடியில் இருக்கும். நான் எடுக்கும் பொழுது உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் ஒரு தடவை இப்படி பசரிட்டு இந்த காய்களை கைகளால் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியேறிடும். பிழிஞ்சு விட்டுட்டு இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாகற்காயை எல்லாத்தையுமே நான் பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி அதில் வந்திருக்கு. இந்த தண்ணி நமக்கு தேவை கிடையாது. இது மாதிரி செய்கிறதுனால அதில் கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கசப்பே இல்லாமல் பாகற்காயை ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதை இதில் சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாகவே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கையில் எடுத்து பார்த்தா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பு இருக்கிற மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். கடுகு, உளுந்து, சீரகம் எல்லாமே நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. உளுத்தம்பருப்பும் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக மாறிட்டு இருக்கு. இப்போ பொடியாக நறுக்கின பூண்டு பற்கள் 4-5 பூண்டு தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாயை நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ரெடி பண்ண இந்த பாகற்காய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாகற்காயை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. பாகற்காய் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்போல நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும்னா எலுமிச்சம்பழ சாறு சேருங்க. அப்படி இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. பாகற்காய் நல்லா வேகணும். பாகற்காயை வேக விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு பாருங்கள். மசாலா எல்லாமே பாவக்காயில் நல்லா ஒட்டியிருக்குது. ஒரு தடவை இப்படி கலரி விட்டுக்கோங்க. பாகற்காயும் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு கரண்டியில் இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கட் ஆகும். நல்லா 2 துண்டாக கட் ஆகிருக்கு பாருங்கள். பாவக்காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச இந்த பொட்டுக்கடலை பவுடர் அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தான் பவுடர் பண்ணோம். அதனால் இதை அப்படியே சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க.
கலந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே டேஸ்டியான கசப்பே இல்லாமல் பாவக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிட்டோம். இதை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி எந்த விதமான சாதத்துக்கும் இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக செய்யலாம். சாதாரணமாக கசப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் பாகற்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கசப்பே இல்லாமல் பாகற்காய் பொரியல் நீங்கள் சூப்பராக செஞ்சு சாப்பிடுவீங்க. அதுவும் திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுத்தமாக கசப்பே இல்லாமல் பாகற்காய் பொட்டுக்கடலை வச்சு ரொம்ப டேஸ்டியான பொரியல் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளவு அருமையாக இருக்குங்க. எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.